உங்களுக்கு சிம்பிளா ஒரு கிளாம் ஐ மேக்கப் லுக் வேணுமா? இந்த வீடியோ பாருங்க. நான் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டேன். வெறும் ஐ மேக்கப் மட்டும்தான் காமிக்க போறேன். இது என்னோட சிக்னேச்சர் லுக்குன்னு கூட சொல்லலாம். இது மேக்கப் பை மாரியோ மாஸ்டர் மேட்ச் பேலட். இது மாதிரி ஷேட்ஸ் உங்களுக்கு நிறைய பேலட்ஸ்ல கிடைக்கும். என்னோட கண்ணில் வந்து நான் கரெக்டர் போட்டிருக்கேன். கரெக்டருக்கு அப்புறம் கன்சீலரும் போட்டிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஐ வந்து கிளீனா ஒரு பேஸ் கொடுத்தாச்சு. ஐலாஷஸ் போட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப புதுவிதமா இருக்கு. இந்த மாதிரி பிரஷஸ், இதுக்கு பேரு க்ரீஸ் பிரஷஸ், பிளெண்டிங் பிரஷஸ். எந்த பிராண்ட்லேருந்தும் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி க்ரீஸ் ப்ரஷில் அழகாக ஒரு டிரான்சிஷன் ஷேட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஷேடு தான் எனக்கு டிரான்சிஷன் ஷேடாக எடுக்க போகிறேன். க்ரீஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த கண்ணோட ஃபோல்டு தெரியறது பாருங்களேன். உங்கள் ப்ரவ் போனுக்கு கீழே கண்ணு திறக்கிற இடத்துல ஒரு ஃபோல்டு மாதிரி இருக்கும். அந்த ஃபோல்டு தான் நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ரீஸ் எங்கே இருக்குன்ட்டு. இந்த க்ரீஸ் கலரை கரெக்டாக அதில் டெபாசிட் பண்ண போகிறேன். பர்பஸ் என்னன்னா, உங்களோட ஐயோட ஸ்கின் டோனையும் போட போகிற டார்க்கர் ப்ரௌன் ஷேட்ஸையும் நல்லா ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கறதுக்கு ஒரு பேஸ் கலர் போடும். இதுக்கு மேலே நான் இப்போ ஒரு ப்ரௌன் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ரௌன் எடுக்க போகிறேன். முதல்ல ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் எடுங்க. ஏன்னா நீங்கள் டார்க் ப்ரௌன் எடுத்தால் ரொம்ப மடியாக தெரியும். இந்த மாதிரி மோஷன் காரோட விண்ட்ஷீல்டு வைப்பர் இப்படி தானே போகும். இந்த மாதிரி மோஷன்ஸில் பிளெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் எடுக்க போகிறேன். இது வந்து என்னோட எல்லா லுக்ஸ்லையும் இதுதான் நான் கிட்டத்தட்ட போடுவேன். ப்ரௌன் டிரான்சிஷன் ஷேட்ஸ் தான் எனக்கு ஓரளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நான் போட போகிற சாரீ கலர் பிங்க்கு பார்டர் இருக்கு. இருந்தாலும் நான் இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடு டியூட்டோரியலில் ஈஸியாக இதை சொல்லி கொடுக்கலான்ட்டு இது எல்லா சாரீஸ்க்கும் யூஸ் ஆகும். பாருங்கள், கொஞ்சம் க்ரீஸுக்கு மேலேயும் நான் எடுக்கிறேன். ஆனால் நிறைய பிளெண்ட் பண்ணுறேன். அது வந்து மடியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம். அழகாக பிளெண்ட் பண்ண கற்றுன்ட்டிங்கன்னா, ஒழுங்கான குவாலிட்டி ஐ ஷேடோஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ என்னோட க்ரீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு க்ரீஸில் டார்க்னஸ் கொடுத்தாச்சு. கன்சீலருக்கு மேலே நல்லா பவுடர் போட்டு செட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பவுடர் போட்டு நீங்கள் செட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஐ ஷேடோஸ் பிளெண்ட் ஆகாது, ரொம்ப பேச்சியாக பிளெண்ட் ஆகும். ஆல் ஓவர் ஐ ஒரே மாதிரி கலர் போட்டிங்கன்னா ஐஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு நல்லா தெரியாது. இப்போ நான் வந்து என்னோட க்ரீஸ் கலர்ஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க, ஒரு கோல்ட் ஷிம்மர். இந்த மாதிரி கிளிட்டரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து என்னோட ஆஸ்தான ஃபேவரட் கலர். இந்த மாதிரி கையாலேயே நான் போட்டு முடிச்சு விட்டுருவேன். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ப்ரிசைஸ் அப்ளிகேஷன் இருக்கணும்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணில் ஷிமர் ஷேடோஸ் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஷிமர் கலர் மட்டும் இந்த 1/3 to 2/3 ஆஃப் த ஐ மட்டும்தான். ஹோல் ஐ வரைக்கும் இழுத்துன்னு போகாதீங்க. ஷிமர் போட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ரௌனையும் ஷிமரையும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஹார்ஷ் லைன்ஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம். ஐ மேக்கப் டன்.